நீங்க இந்த மாதிரி லூஃபா யூஸ் பண்ற பர்சனா இருந்தீங்கன்னா, இப்பவே இந்த லூஃபாவ தூக்கி போட்டுருங்க. நீங்க லூஃபாவ யூஸ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து கிளீன் பண்றதுன்னு நெனச்சு எக்ஸ்ட்ரா பாக்டீரியாவ தான் உங்க ஸ்கின்ல வந்து அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம குளிக்கும்போது நம்ம ஸ்கின்லேருந்து வர டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் அந்த லூஃபாலயே தங்கிடுது. அதுவும் இல்லாம லூஃபாவ எல்லாரும் பெரும்பாலும் பாத்ரூம்லயே தான் வைக்கிறோம். பாத்ரூம்ல ஆல்ரெடி மாய்ஸ்சர் அதிகமா இருக்கிற இடம்ன்றதுனால, நீங்க டூத் பிரஷ் அந்த மாரி விஷயமே பாத்ரூம்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லூஃபாவ வந்து பாத்ரூம்ல வைக்கிறப்போ, எக்ஸ்ட்ரா அந்த மாய்ஸ்சர்ல வந்து அந்த பாக்டீரியாலாம் ப்ரீட் ஆகுறதுனால, இந்த லூஃபா வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது, அந்த பாக்டீரியாலாம் நீங்க கிட்டத்தட்ட உங்க பாடியில அப்ளை பண்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு பதிலா நீங்க வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்க்ரப்பர்ஸ் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இந்த சிலிக்கான் லூஃபாஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது பாக்டீரியாஸ் அதில எக்ஸ்ட்ரா ப்ரீட் ஆகுறத வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம நீங்க இத நல்லா கொதிக்கிற தண்ணீல போட்டு ஈஸியா ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். அதையுமே ப்ராப்பரா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பாத்ரூம்ல வைக்காம வெளியில நல்லா ட்ரையான பிளேஸ்ல வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.